ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அபரா பிரகிருதியாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு விஷயத்திலையும் தான் எவ்வாறு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பரா பிரகிருதியினுடைய இருப்பை சொல்லிக்கொண்டே வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இது எல்லாமே திரிகுணாத்மிகமாக இருக்கிறது. மாயையினுடைய காரியம். 3 குணங்களும் கலந்ததாக அது இருக்கிறது. பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த 3 குணங்கள் கொண்டதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொன்ன. அதுல நான் எவ்வாறு இருக்கிறேன்? என்னை சார்ந்துதான் இந்த மாயையானது இருக்கிறது. ஆனால் எனக்கு இந்த மாயை தேவையில்லை. நான் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டிங் பினாமினா தான் இருக்கேன் அப்படிங்கிறத பகவான் சொன்னார். இந்த மாயையினுடைய இருப்பிற்கு, மாயையினுடைய இந்த சிருஷ்டிக்கு பராபிரகிருதியை சார்ந்துதான் அது இருக்க வேண்டும். பராபிரகிருதிக்கு அபராபிரகிருதியை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருந்து நம்ம பராங்கிறது மேலானதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அது இதைவிட உயர்வாக இருக்கிறது. இந்த அபராங்கிறது தாழ்ந்ததுங்கிறது எதனால அப்படின்னு சொன்னா, அது சார்ந்திருக்கும் தன்மையினால தாழ்ந்தது அப்படிங்கிற விஷயத்த அதுல சொன்ன. முன்னாடி என்னை அன்றி வேறு எதுவுமே மற்ற பரதரம் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சயன். நான் இல்லாம இங்க ஒரு காரியம் இல்லையப்பா. இங்க இருக்கிறது பூரா என்னை சார்ந்துதான் இருக்கிறது. நான் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறேன். இங்க காணக்கூடியது எல்லாம் நான் காரணமாகவும் அவை காரியமாகவும் இருக்கின்றன. இப்படி அந்த பராபிரகிருதியை நாம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் சொன்னார் 13வது ஸ்லோகம் கடைசியா பார்த்தோம். இத நிறைய பேர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க, அதாவது என்னை புரிந்து கொள்வதில்லை. எதனால? நான் இந்த பராபிரகிருதியா இருக்கேன், நான் தான் ஆதாரமா இருக்கேன், அவ்யயமா இருக்கேன், அழிவில்லாத தன்மையுடையதாக இருக்கிறேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 3 குணங்கள் நிறைந்த இந்த மாயையினுடைய மோகத்தில் அவர்கள் மயங்கி இருக்கிறார்கள். ஏன்னா இது நல்லா காட்டுறது, ரொம்ப அழகழகா காட்டுறது. காண்பிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறதுல ஈடுபட்டு அதுலயே மனசை செலுத்தி காணக்கூடிய எல்லாவற்றுக்குமான ஆதாரத்தை கவனிக்கிறது கிடையாது. நம்ம கைய கவனிக்கிறச்சே லைட்டை சேர்த்து கவனிக்கணும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கை அட்ராக்டிவா இருக்கு, நல்லா தெரியறது பாக்குறதுக்கு, அதை பார்க்கணும். இந்த கை விளங்குவதற்கு காரணமா இருக்கிறது எதுன்னா லைட்டை கவனிக்கிறது. லைட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அது ஏன் அப்படின்னு சொன்னா அது மோகிதம். மோகிதம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மோக வயப்பட்டு இருக்கிறான், மயங்கி இருக்கிறான். எதனால மயங்கி இருக்கிறான் அப்படின்னா இந்த மாயையினுடைய காரியத்தினால அவன் மயங்கி இருக்கிறான். இந்த 3 குணங்களினால பலவிதமான மயக்கங்கள் அவனுக்கு ஏற்படுகின்றன. அதனால அவனுக்கு இந்த இதுல இருக்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்றதுலயே அவன் கவனம் பூரா போயிடுறது. அவன் பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அவன் தான் வளரணும், தன்னுடைய படிப்பை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் குழந்தை பெக்கணும், அந்த குழந்தைக்கு படிப்பை பார்க்கணும், இதுலயேதான் அவனுடைய கவனம் பூரா போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவுல அவன் நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் அவனுக்கு திரும்ப துக்க யோனைய வச்சான்னு பின்னாடி பகவான் சொன்னார். அதை அவன் கவனிக்கிறது கிடையாது. என்ன என்ஜாய்மெண்ட், என்ன துக்கம்னு வேணா சொல்லு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்போ நான் இந்த க்ஷணம் நான் என்ஜாய் பண்றேனா பண்ணலையா, ஐ எம் என்ஜாயிங், அதனால நான் அதுலதான் மூழ்கி இருப்பேன். அந்த மோகத்தில் என்ன மறந்து போயிடுறான்ப்பா. அப்படிங்கிற விஷயத்த நாம என்ன புரிஞ்சுட்டோம் அதை படிக்கிறச்சே கடைசியா அப்படின்னா, அவனுக்கு என்ன டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறத டிசீஸ ஐடென்டிஃபை பண்ற. இந்த சம்சார ரோகம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஏன் இவன் திரும்பி திரும்பி பிறந்து வரான்? ஏன் பிறந்து வரான்னா திரும்ப திரும்ப காரியம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். இந்த காரியம் பண்றது எதுக்குன்னா இன்பத்துக்கு. இந்த இன்பமும் வரும், துன்பமும் வரும். அதனால காரியத்தை இன்பம்னு நினைச்சு கொண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறான். இன்பம் ஒரு பலனை கொடுக்கிறது, துன்பம் ஒரு பலனை கொடுக்கிறது. இந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் வரான். இதுதான் சம்சாரம். இந்த சம்சாரத்தை அவன் விடாமல் தொடர்ந்து செய்வது. இந்த சம்சாரம் என்பது ஒரு நோய். பிறவி பிணியை
அகற்றும் அருமருந்தே. இப்பதான் பார்த்தோம் நம்ம இந்த ஸ்லோகத்துல. அப்போ இந்த இந்த பிறவி பிணி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த பிறவி பிணி அப்படிங்கிறதுக்கான இந்த டிசீஸ் இருக்கே, பிணினா டிசீஸ், அந்த டிசீஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னா அதை சொல்லிட்டார் அவர். இது ஒரு அஜ்ஞானம், ஈஸ்வரனை பற்றிய அஜ்ஞானம் இருக்கு, அதுதான் சம்சாரத்திற்கான காரணமாக இருக்கிறது. ஐடென்டிபிகேஷன், முதல்ல அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறோம், என்ன பிரச்சனையில நம்ம மாட்டிக்கொண்டிருக்கோம் அப்படிங்கறத காமிக்கிறார் பகவான். இப்படிதான் இருக்கு உலகம். இதுல இந்த 2 பார்ட் இருக்கு. இந்த 2 பார்ட்ல ஒரு பார்ட்ல அவன் மோகித்து போய் மயங்கி கிடக்கிறான். இன்னும் நான் பார்க்க மாட்டேங்கிறான். பார்த்தா அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. இதை மயங்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய அஜ்ஞானம், இதை பார்க்காததனுடைய அஜ்ஞானம் அப்படிங்கிறது. இந்த ஈஸ்வரனை அபரா பிரகிருத்தியில ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஞானம் விஞ்ஞானத்துக்கு பல வகையாக நாம அர்த்தங்கள் சொல்லி கொண்டு வரோம். இந்த ஈஸ்வரனை இந்த அபரா பிரகிருதி பூராவும் ஈஸ்வரன் தான் இருக்கார். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஜாஜ்வல்யமான இந்த லோகங்கள் எல்லாத்துலயும் இருக்கிறது ஈஸ்வரன் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஞானம். விஞ்ஞானம்ங்கிறது என்ன தெரியுமா, ஈஸ்வரன் தான் அப்படி இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா புரியும். உண்மைதான் இந்த மாதிரி விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும், விரிஞ்சிருக்கிறதுல உண்மை இருக்குன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஈஸ்வரன் இந்த மாதிரி இருக்கார், எல்லாமே ஈஸ்வரன் தான் புரிஞ்சுக்கிறது அறிவு. ஈஸ்வரன் தான் எல்லாமே இருக்கார் அப்படின்னு. ஆனால் சிறந்த அறிவு விஞ்ஞானம்ங்கிறது என்னது, ஈஸ்வரன் தான் இப்படி இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அப்ப என்ன நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா, அந்த விவர்த்த உபாதான காரணமான அந்த பரா பிரகிருதி இருக்கே, அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் இருக்கே, அந்த தூய உணர்வு தான் எல்லாமாக இருக்கிறது. இந்த விஷயத்துலதான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் அறியாமைங்கிறது எங்க இருக்குன்னா, என்னை பத்தி நான் என்னோட வீட்டை பத்தியோ என்னோட பேங்க் பேலன்ஸ் பத்தி இல்லாம எனக்கு அறியாம இல்லை. அப்படிலாம் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அவனுக்கு பிறவி வராது அப்படிங்கிறது இந்த அறியாம போறதுனால வராம இருக்கிறது. எந்த அறியாம போகணும் அப்படின்னா, இந்த உண்மையிலேயே இந்த 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 பிரகிருதியானது எப்படி இருக்கிறது, அதுல பரா பிரகிருதிங்கிறது என்ன, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தங்கிறது தெரியாம இருக்கும் போதுதான் எனக்கு மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைமையானது ஏற்படும். 14வது ஸ்லோகம் படிக்கலாம். தைவீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா. இதை நான் போன தடவை சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா? அதனால நான் படிச்சுடுறேன். மாமேவ யே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. ஹி ஏனெனில் தெய்வீகமானதும் அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மன் தான் அதிஷ்டானம் அப்படிங்கிறதுமான பிரம்மனிலிருந்துதான் சக்தியை பெற்றுக்கொண்டு இந்த மாயையானது விளங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தனையையும் அது படைத்துக் கொண்டிருக்கிறது. தெய்வீ அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தம். தெய்வீ என்பது தெய்வீகமானதும் அப்படி. குணமயி குணங்களின் வடிவானதுமாக, ஏஷா இந்த, மம எனது, மாயா மாயையானது, எனது மாயையை அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுனால எனது மாயை, மம மாயா துரத்யயா. ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்லோகம். துரத்யயா கடப்பதற்கு கடினமானது. ஏ எவர்கள், மாமேவ என்னையே, பிரபத்யந்தே சரணாகதி அடைகிறார்களோ, தெரிந்த அறிவை பெற்று என்னை பற்றிய தெரிந்த அறிவை பெறுவதன் மூலம் என்னை சரணாகதி அடைகிறார்களோ, தே அவர்கள், ஏதாம் இந்த, மாயையை தரந்தி கடக்கிறார்கள். இங்க முதல்ல என்ன சொன்னார், என்ன டிசீஸ் அப்படிங்கறத, பவரோகத்துக்கு காரணம் என்னங்கிறத சொல்லிட்டார். சம்சார ரோகத்திற்கு காரணம் என்னன்னா அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் எதனால இருக்குன்னா, அஜ்ஞானத்தின் ஸ்வரூபம் மாயாதான். அஜ்ஞான ஸ்வரூபமே அவித்யா ஸ்வரூபமாகத்தான் மாயா இருக்கு. அந்த மாயையினுடைய காரணத்தினாலதான் இந்த அஜ்ஞானத்துல இவன் மூழ்கி கிடக்குறான். அப்ப இந்த மாயா என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. யார் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்களோ அவங்க கிட்டதானே போய் நம்ம நம்மளை காப்பாத்திக்க முடியும் இல்லையா? நம்ம இந்த மாயைக்கிட்டயே போய் என்னை காப்பாத்துன்னு சொல்லி கேட்க முடியுமா? மாயை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கோ அந்த ஈஸ்வரனுடைய
சரணாரவிந்தங்கள்ல நாம வந்து பிரபத்தி பண்ணினோம்னு சொன்னா அப்ப நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இத வந்து பக்திமயமா இப்படி புரிஞ்சுக்கிறது. ஆனா தத்துவார்த்த ரீதியாக என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, என்னையே பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, என்னை உள்ளது உள்ளபடி சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறச்சே எனக்கு என்ன ஆகுதுன்னா, மாயை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நாம விடுபடறோம் அப்படிங்கிறது. ஏன்னா மாயை தான் உண்மைன்னு நினைச்சு கொண்டிருக்கோம்ல. இப்ப மாயை உண்மை அல்ல. அதற்கு வெறும் இருக்கிற ஸ்டேட்டஸே வந்து அதுக்கு டில்லி டேலின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. சமயத்துல பார்த்தா இருக்கிறாப்புல இருக்கு, இன்னொரு சமயம் பார்த்தா இல்லாத மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாயைக்கு, இருப்பு இல்லாத மாயை கிட்ட நாம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தால் போதுமானது. அதை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் இருப்பது எது அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மன் தான் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இதன் மூலமா இதுதான் பிரபத்தி. இதைத்தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். கைவல்ய நவநீதத்துல அழகான ஒரு இது வரும், விசாரம் ஒண்ணு வரும். மாயை என்பது ஏது, உடையர் யார், வந்தது எப்படி வந்தது, வருவானேன். மாயை என்பது பிரம்மத்தின் வேரினின், உங்களுக்கு புரியும் ஈஸியா பார்த்து. மாயை என்பது பிரம்மத்தின் வேரினின் வஸ்துவும் இரண்டாமே. மாயை வேற, பிரம்மம் வேறப்பா. இதுக்கு வேற விஷயம், இதுக்கு வேற விஷயம் அப்படின்னு சொன்னா ரெண்டு வஸ்து இருக்கே. ரெண்டு வஸ்து இருக்கு அப்படின்னாலே அத்வைதம் சித்திக்காது. அதனால அடுத்தது லைன் கேட்குது. மாயையும் பிரம்மமும் ஒன்றெனின் வஸ்துவும் பொய்யாமே. மாயைய பொய்ன்னு சொல்லியாச்சு, அதுவும் இதுவும் ஒண்ணுதான் சொல்லிட்டா பிரம்மம் பொய்யாயிடுமே. அழகான விசாரம். மாயை என்ற மேகங்களுக்கு ஒரு சண்ட மாறுத குருமூர்த்தி. இது குருவை வந்து புகழற மூணே வரிதான் ஆக்சுவலா பாடலுக்கு. என்னென்ன கேள்வி கேட்கிறாங்க, அது எங்க இருக்கு அந்த மாயைங்கிறது, யார்கிட்ட இருக்கு, எப்படி வந்தது, ஏன் வந்தது, எத்தனை கேள்வி பாரு. ஆனா அதுக்கு அழகா ஒரே வரையில பதில் சொல்லிடுது. அதனை இன்னதென்று உரைத்திடப்படாமையால் அது அவாச்சிய வடிவாகும். அது இப்படின்னு சொல்லலப்பா, இப்படித்தான் இருக்குன்னு சொல்லலப்பா. மாயை இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு சொல்லல. அதனால அது அவாச்சிய வடிவாகும், வாக்கிற்கு எட்டாதது. வார்த்தையினால் அதை விளக்க முடியாத விஷயமாக இருக்கிறது. விளக்குறேன்னு ஆரம்பிச்சா அது இல்லாம போயிடும். அப்படி இருக்கிறதுனால அது விளக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இருப்பு இருந்தாதானே விளக்க முடியும். இருப்பே இல்லாத விஷயத்த எவ்வளவு நேரம் இருப்பு இல்லைங்கிறத விளக்கி கொண்டே இருக்கலாம், நம்ம வருஷ கணக்கா விளக்கி கொண்டே இருக்கலாம், அவ்வளவுதான். இருப்பு இல்லைங்கிறத புரிய வைக்கணும், அவ்வளவுதான். இது தனக்கு உளது உடலியான் உலகுமே என்பவர் உடையோர்கள். சிம்பிள் விஷயம். இந்த உடல் நான் தான் அப்படின்னு சொல்றவன், இந்த உலகம் உண்மை அப்படின்னு சொல்றவன், இது இருக்கு மாயைன்னு சொல்றவனுக்கு அது இருக்கு. சிம்பிளா நம்ம சொன்னோம், யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இருக்குப்பா, யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு இருக்கு. உண்டென்றால் உண்டென்பர், இல்லென்றால் இல்லென்பர், ஆம் என்றால் ஆம் என்பர், அன்றென்றால் அன்றென்பர் அப்படின்னு இது கம்பர் வந்து ஒரு யுத்த காண்டத்துல ஒரு இதுல பாயிரத்துல வைக்கிறாருன்னு சுவாமிஜி சொல்லுவார். அப்ப என்ன, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். யார் இருக்குன்னு கொண்டாடுறானோ அவனுக்கு இருக்கு. அப்படியே உலகத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க. உலகம் இருக்கு இருக்கு இருக்குன்னு கொண்டாடி கொண்டிருக்கிறவனுக்கு உலகம் இருக்கு. அது இல்லப்பா, அதுக்கு ஒரு இருப்பு கிடையாது, அது போலியாக இருக்கிறது போல தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றவனுக்கு அது இல்லை. காணல் நீர் ரோட்ல போயிட்டே இருக்கோம் கார்ல, அங்க தண்ணி இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா இருக்கு, ரைட், ஒத்துக்கிறேன், விடு, அவ்வளவுதான். உனக்கு இருக்கா, இருக்கு. கிட்டக்க போறோம், போன உடனே கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு கொடு அப்படின்னு, ஆனா காணுமே என்ன, இல்ல, அவ்வளவு. இருக்கிற மாதிரிதான் இருக்கு, போனா இல்ல. இருக்குன்னு சொல்றவனுக்கு அது இருக்கு, அவன் நினைப்பது அது இருக்கு, அவ்வளவுதான். இந்த மாயைக்கு எவ்வளவு தடவை நம்ம மாயையை பத்தி பேசினாலும் அது இப்படித்தான் இருக்கிறது என்பதை சொல்ல முடியாது. கதையில்லாத போய் வந்தது எப்படி என்று கண்ட பேர் இலை மைந்தா. இது எப்படி வந்ததுன்னே தெரியல. இதோட ரிஷி மூலம் நதி மூலம் கேட்காதுன்றாங்க. இது எப்படி வந்ததுன்னே தெரியாது. இது எப்படியோ வந்துடுச்சு, அனாதி காலமாக இருக்கிறது, அனாதி அவித்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கிறது. இது வந்த பேர் கண்ட பேர் இலைமைந்தா. இது எப்படி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா என்ன வேணும் நமக்கு, அது வந்தது தெரியணுமா இல்ல போகணுமா, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நம்மளுக்கு கிடைக்கும். சாய்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துடுறாங்க. உனக்கு வந்ததுதான் தெரியணும்னா உட்காந்து யோசிச்சுட்டே இரு. போகணும்னு சொன்னா ஒழுங்கா சாஸ்திரத்தை படிச்சேன்னா உனக்கு மாயை என்பது இல்லைன்னு புரிஞ்சிடும். விதன மாயை ஏன் வந்ததென்றால் புத்தி விசாரம் அற்றதாலே அப்படிங்கிறது கைவல்ய நவநீதம். நீ ஒழுங்கா விசாரம் பண்ணி பார்க்கல,
பார்த்தியானா தெரியும், இங்கேண்டே காணல் நீர் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்க. கிட்ட போய் காரை நிறுத்தி கையில இறங்கி கையை தொட்டு பார்க்க வேண்டியதானே. அதான் விசாரம் அந்த இடத்துல. விசாரம் புரியறதுக்காக சொன்ன, எல்லா இடத்துலயும் இதே விசாரம்னு இல்லை. விசாரம் என்றால் பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்வது. நீ அதை அப்ரோச் பண்ணி அதை கிட்ட அதை நீ பகுத்து ஆராய்ந்து பார்த்தியால தெரிஞ்சு போயிட போறது அது இல்லைன்னு. அது வரைக்கும் அது இருக்குன்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப மாயை நீக்க முடியுமா அப்பனா அப்படின்னா நீக்க முடியும். எப்படி நீக்கிறது? இந்த அறிவின் மூலமாக நீக்கிறது. இந்த மாயை என்பது உண்மையிலேயே அது உள்பொருள் அல்ல. அது உள்பொருளா இல்பொருளா என்பதே தெரியாத ஒரு பொருளாக இருக்கிறது. அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க வேண்டாம். அது எப்படி வந்ததுன்னே பார்க்க வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. சுவாமி ஞானானந்தகிரி சுவாமிகள்கிட்ட ஒரு பக்தர் ஏதோ பேசுறதுக்கு நமஸ்காரம் பண்ணிருக்கார், பேசியிருக்கார் கொஞ்ச நேரம். அப்புறம் போய் கேன்டீன்ல காஃபி சாப்பிட போயிருக்கார். காஃபி சாப்பிட்டுட்டு வந்துட்டார். வந்த உடனே அவருக்கு சட்டையில கரையா இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்கார். என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த கரையா இருக்கு, இது ஏன் வந்ததுன்னு பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு. சுவாமிஜி சொன்னாரா, உனக்கு கரை ஏன் வந்திருக்குன்னு தெரியணுமா இல்ல கரை போகணுமா அப்படின்னு. இல்ல கரை போகணும், அதுதான் பாக்குறேன். அப்ப நீ போகிறதுக்கான வேலையை பார்க்க வேண்டியது, ஏன் வந்ததுன்னு என்ன ஆராய்ச்சி சிந்தியாச்சு வந்தாச்சு. இப்ப நீங்க இந்த இதுல எதுக்கு சொல்றேன் இந்த உதாரணத்தைன்னா, ஒரு விஷயம் வேண்டியது இல்ல, வந்துடுது. வந்ததுல என்ன ஆராய்ச்சி, போகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்கணும். அதைத்தான் நம்ம பண்றதுக்கு தான் படிக்கிறோமே தவிர்த்து, நம்ம எல்லாரும் மாயையில தானே பிறந்தோம், மாயையில தானே இருக்கோம், மாயையில தானே எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த காரியம் எல்லாம் இதெல்லாம் ஏன் வந்ததுன்னு இதுலயே மனசை உழப்பிண்டு உட்காந்துருந்தா முக்திங்கிறதுக்கு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. முக்தி வேணும், நமக்கு அமைதி வேணும், ஆனந்தம் வேணும்னு சொன்னா இருக்கிற பொருட்கள் எல்லாத்துலயும் இருக்கிற அனித்திய தன்மையை பார்ப்பதற்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படித்தான் இந்த மாயையை நம்மளால நீக்க முடியும். மாயை என்பது எதை சார்ந்து இருக்கு? சக்தி சக்தனை தவிர வேறென்று. சக்தனாம் மாயாவி, வித்தை காட்டிய இந்திர ஜாலம் பொய், வித்துவான் மெய் போல கைவல்யன். இந்த மாயை யார வச்சுருக்கா அப்படின்னா பகவான் வச்சுருக்காரு. அந்த பரம்பொருள் இருக்கு, பரம்பொருளினால்தான் அந்த மாயை என்று ஆட்டி படைக்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னா, பரம்பொருளை சரணடைந்தால்தான் இந்த மாயை என்பதை நாம வெற்றி கொள்ள முடியும். தான் பகவான் சொல்றார் இங்க. நீ பிரபத்யந்தே, நீ என்னைத்தான் நீ சரணடைய வேண்டும். இது யார்கிட்ட இருக்கு? மம மாயா, என்னுடைய மாயா. நான் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கிறேனப்பா. நீ என்னுடைய துணையோடு கூடத்தான் நீ இதை கடக்க வேண்டும். எப்படி கடக்கிறது? என்னுடைய துணையோட நான் என்ன கொடுப்பேன் உனக்கு? என்னுடைய காட்சியை உனக்கு நான் காட்டுவேன். எப்படி? பார்ப்பது அனைத்திலும் இருப்பது இறை தத்துவம் தான்ங்கிறத உனக்கு தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மாயை காட்டக்கூடிய மோகத்துல மயங்கி நம்ம போவோமா? எங்கேயாவது போவோமா? போக மாட்டேன் இல்லையா? அதனால நீ என்னை சரணடைந்தால் உனக்கு இந்த அறிவு கிடைக்கும். ஈஸ்வரனை சரணடைகிறது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். ஈஸ்வரனை சரணடைகிறது அப்படின்னா நம்ம உடனே போய் விழுந்து விழுந்து கும்பிடுறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஈஸ்வர சரணாகதிங்கிறது நமக்கு என்ன கேட்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேட்கணும்னா, இந்த பிறவி பிணியிலிருந்து என்னை நீக்கு. வேற எந்த பிணி என்ன வந்தாலும் பரவாயில்ல. இந்த உடம்புக்கு எதனா வந்துட்டு போறது, இது போக போறது. இன்னைக்கு போகும், இல்ல நாளைக்கு போகும், இல்ல நாளைக்கு போகும். என்னைக்கோ ஒரு நாள் இது போகத்தான் போகும். போனா போயிட்டு போகுது. இது திரும்ப இன்னொரு உடம்ப தேடிட்டு போக கூடாது. நான் அதுக்காக எனக்கு நீ அதற்கு வேண்டிய அறிவை கொடுப்பதற்கு எனக்கு நல்ல குருநாதரை கொடு. அந்த குருநாதர் மீது நல்ல பக்தியை கொடு. சதா ஸ்ரத்தையோடு அதை அவர்கிடம் படிக்க வேண்டும் என்ற அறிவை கொடு. அவரிடம் தோஷம் பார்க்காத புத்தியை கொடு. எப்பொழுதும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய புத்தியை கொடு. சிரவண மனன நிதித்தியாசனத்திலேயே என்னுடைய வாழ்க்கை நிறைவடைய வேண்டும் என்ற புத்தியை கொடு. இதெல்லாம் கேட்கணும் சுவாமி கிட்ட, வேற இன்னும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கேட்டா கொடுத்துருவாரு. எதை கேட்டாலும் கொடுப்பாரு. நமக்கு எதை கேட்டாலும் கொடுப்பாரு. நம்ம ஈஸியார்ல ஒரு 10 கோடிக்கு பங்களா கேளுன்னு கேட்டா இந்த ஜென்மால இருந்து அடுத்த ஜென்மால கொடுத்துட போறாரு. எப்படி இருந்தாலும் அவருக்கு ஒரு டைம் வச்சிருப்பாரு. வந்திருக்கிற எல்லா பெட்டிஷனுமே அட்ரஸ் ஆயிடும். நாம இப்பவே முக்தி பெறறதுக்கான பெட்டிஷன் கேட்கணும். அதைத்தான் பகவான் சொல்றார். என்னுடைய மாயை தான் உன்னை அலக்கழித்து கொண்டிருக்கிறது. நீ என்னை சரணடைந்தால் அதிலிருந்து முக்தி பெறணும். முதல்ல அவித்யா மாயால மாட்டிக்கிறோம். நம்ம அவித்யா மாயா அப்படிங்கிறது என்ன? இந்த உலகம் உண்மை 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 உண்மைன்னு நம்ம நினைச்சுக்கொண்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? படிக்கிறோம். படிச்சதுக்கு அப்புறம் வித்யா மாயா அதுவும் மாயை தான். வித்யா மாயா தான் நமக்கு என்ன காட்டுற? சாஸ்திரத்துல இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இது வேற ஒரு உலகத்தை நமக்கு காட்டுறது. ரெண்டுத்துல இருந்தும் கடந்துதான் ஆகும். இதுலயும் மூழ்கிடக்கூடாது, அதுலயும் மூழ்கிடக்கூடாது. விஷயத்தை புரிஞ்சுக்கணும், விஷயங்களை விட்டுடணும்.
அதான் ரொம்ப முக்கியம். விஷயங்களுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு காலம் நம்மளால வெளியில வரவே முடியாது. இந்த எப்படி நம்ம ஈக்குவேஷன் எப்ப பார் பார்த்து கொண்டே இருக்கணும். நம்ம எப்படி போடுறோம் ஈக்குவேஷன் எப்பவுமே பியூர் கான்சியஸ்னஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறது தான் அந்த ஈக்குவேஷனோட ஃபைனல் ரிசல்ட் நமக்கு. இந்த தெய்வீ மாயா மாயைக்கு பாருங்களேன் 3 அடைமொழிகள் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு தெய்வீ மாயா. தெய்வீ மாயான்னு என்ன? தெய்வம், தெய்வத்தினால் அப்படி இந்த அதாவது தெய்வீகமானது, தெய்வத்தினால் இல்ல தெய்வீகமானது. தெய்வம் அப்படின்னு சொன்னாலே தெய்வம் தான் தெய்வம்னு போட்டிருக்கு, வேற ஒண்ணும். அதுக்கு ஒரு ரெவரன்ஸ் இருக்கணும். இது ஏதோ தனியா வந்துடுத்து போல இருக்கு, அனாதின்னு சொல்லியிருக்கு, இது தனியா ஏதோ பண்ணிட்டு இருக்கு. தனியா பண்ண முடியாது மாயையால், அது ஜடம். அது பிரம்மனுடைய சக்தி இல்லாமல் மாயையால் எதுவும் பண்ண முடியாது. பிரம்மனுடைய சக்தியை பெற்று மாயை தோற்றுவிக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு மாயை கட்டுப்பட்டு இந்த உலக சிருஷ்டியை பண்ணுகிறது. எத்தனை டயர் இருக்குன்னு பாருங்க. அது தெய்வத்திற்கு கட்டுப்பட்டதாக அந்த மாயை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன? குணமயி மாயா. அது 3 குணங்கள் கொண்டதாக இருக்கிறது. சத்வம், ரஜஸ், தமோ குணங்கள் கொண்டதாக இருக்கிறது. அது படைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் இந்த குணமயமாகத்தான் அது இருக்கிறது. ஆட்ரிபியூட்ஸ் புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துலயும் அந்த ஆட்ரிபியூட்ஸ் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு குணங்கள். மூணாவது என்ன? துரத்தியா மாயா. அதுதான் பகவான் இங்க சொல்ல வர விஷயம். யாருக்கு தரந்தி, யார் அதை கடக்க முடியும், யார் பிரபத்தி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு கடக்க முடியும், யார் பிரபத்தி பண்ணவில்லையோ அவர்களுக்கு கடக்க முடியாது. துரத்தியா மாயம். அது அவ்வளவு கடந்து போறது. கடந்து போகணுங்க, எல்லாத்தையும் கடந்து போகணும். இதுவும் கடந்து போகும். நமக்கு ஃபேமஸா தெரிஞ்ச விஷயம். இந்த சீரியல் சினிமாலாம் வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். லெட் கோ அப்படிங்கிறாங்க, மூவ் ஆன் அப்படிங்கிறாங்க. இப்ப நிறைய வேர்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்துருக்கு. அப்படின்னா எப்படி பண்றது? நான் மகா சோகத்துல இருக்கிற போது நான் இதெல்லாம் லெட் கோ, இதெல்லாம் நீங்க கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா புரியுமா? புரியாது. அந்த சோகம் அப்படிங்கிறதே ஒரு மாயை தான் அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த அறிவுபூர்வமாக அதை புரிஞ்சுக்கிற போது மட்டும்தான் அதை நாம கடந்து போவோம். அதனாலதான் பகவான் அறிவின் துணை கொண்டுதான் நீ சரணாகதி. இந்த சரணாகதிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சரணாகதி அடைந்தவன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் கோவிலுக்குள்ளேயே போய் உட்கார்ந்து இருக்கணும், அவங்க கேட்டு கூட போறேன் போப்பா வெளிலன்னு சொல்ற வரைக்கும் உட்கார்ந்துக்கணும், அப்படி கிடையாது. தட் இஸ் நாட் சரணாகதி. சரணாகதிங்கிறத தெளிந்த அறிவை பெற்றவர் அப்படிங்கிற அளவுக்கு நாம அதனுடைய அர்த்தம் அவ்வளவு ஆழமாக. சரணாகதிங்கிறதே பகவானை பற்றிய முழுமையான அறிவை நாம பெறணும். ஹூ இஸ் பகவான்? இந்த ஈஸ்வரங்கிற தத்துவம் என்ன? இந்த பராபிரகிருதிங்கிறது என்ன? இந்த அபராபிரகிருதிங்கிறது என்ன? அபராபிரகிருதியில அந்த பராபிரகிருதிங்கிறது எப்படி இருக்கு? இவ்வளவு நேரம் என்ன படிச்சோமோ அதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான அதிஷ்டானம் என்ன? விவர்த்த உபாதான காரணமானது பிரம்மன் அப்படிங்கிறதுதான் அதிஷ்டானம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இந்த எப்படி இது வெளியில வந்தது, இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் எப்படி வெளியில வந்தது, எப்படி இது விளங்குகிறது அப்படின்னா இந்த அதிஷ்டானத்தின் மீதுதான் இது விளங்குகிறது, ஆசிரியமாக இருக்கிறது. அதிஷ்டானத்தின் மீது ஆசிரயித்திருக்கிறது. அதிஷ்டானத்தின் மீது கற்பனை செய்யப்பட்டதாக இந்த உலகமானது இருக்கிறது. உலகம்ங்கிறச்சே மூவிங், இம்மூவபிள் எல்லாமே போட்டுக்கணும். அது அந்த பரம்பொருளையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அது தெய்வீ மாயா. இது பெருசா இருக்கு, இதுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குன்னா கூட அந்த பவருக்கு எல்லாம் ஆதாரம் ஒண்ணு இருக்கு, அதனால அது தெய்வீ மாயா. இந்த மாயையினுடைய காரியம் இருக்கே, அது எப்படி இருக்கு அப்படின்னா அது அத்தியாசமா இருக்கு, நாம ரூபகமான ஜெகத்தாக இருக்குது. இந்த உலகம் என்பது பெயர் வடிவங்களால் ஆனது, அவ்வளவுதான். எனிதிங் நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரு பெயர், ஒரு வடிவம், ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளவுதான் விஷயமே. அதை தாண்டி அதுல ஒண்ணுமே கிடையாது. எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும், இதை எடுத்துட்டாலும் சரி, இதை எடுத்துட்டாலும் சரி, இதை எடுத்துட்டாலும், எதை வேணா எடுத்துக்கலாம். எதை எடுத்துட்டாலும் சரி, அதுக்கு ஒரு நாமம், ஒரு ரூபம், ஒரு ஃபங்க்ஷன், எல்லாத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அவ்வளவுதான். எல்லா பொருளையும் நாம கூறிட்டு ஆராய்ந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த மாயையும் பிரம்மனும் சேர்ந்து இயங்கிக் கொண்டு இருக்கிறதே நமக்கு, நம்ம இந்த ஜெகத்தை பார்க்கிறோம் சொன்னா ஜெகத்தை தனியா பார்க்கறது இல்லை. ஜெகத்தை பார்க்கறதே இந்த அதிஷ்டானத்தையும் சேர்த்துதான் நாம பார்க்கிறோம். போக்கஸ் நாம அதிஷ்டானத்துல பண்ணிட்டோம்னு சொன்னா இது நான் வெளியில காமித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்ராக்டிவ் வேர்ல்டு நம்மள இழுக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். மாயையை பத்தி ரொம்ப அழகா விவேக சூடாமணியில ஆச்சாரியர் 2 ஸ்லோகம் எழுதுறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார் அப்படின்னா, அது அவ்வியக்தமாக இருக்கிறது.
அவ்யக்த நாம்னி, அது அவ்யக்தமாக இருக்கிறது. அது பரமேச சக்தியாக இருக்கிறது. பராசக்தியாக பரான மேலான சக்தியா, பரமேசனுடைய சக்தியாக இருக்கிறது. இங்க என்ன சொன்னார்? மம மாயா, அது பராசக்தியாக இருக்கிறது. அநாத்ய வித்யா, அது எப்பொழுது ஆரம்பித்தது என்றே தெரியாது. ஆரம்பம் கிடையாது, காரணமும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. அதுக்கு அவித்யாக இருக்கிறது. அவித்யாங்கிறது என்ன? அஜ்ஞான ரூபமாக அது இருக்கிறது. அதுவே அஜ்ஞான ரூபமா ஏன் இருக்கு அப்படிங்கறதுனால அது கிரியேட் பண்ணிருக்கிறது எல்லாமே அவித்யா ரூபமாகத்தான் இருக்கும். எப்படிப்பா அந்த மாயையை தெரிஞ்சுக்கிறது? காரியானுமேயா, காரியத்தை பார்த்து தெரிந்து கொள். அது செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து அது இது மாயையினால் ஆன காரியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். காரிய அனுமேயா, அனுமானம் பண்றோம், காரியத்தை வைத்து அனுமானம் பண்றோம். லைட் எரியறது, ஓ கரண்ட் இருக்கா, கரண்ட பார்த்தோம், கரண்ட்டை தொட்டு பார்த்தா நம்ம இருப்போமா அப்புறமா? இல்ல இல்ல, நான் கரண்ட்டை தொட்டே ஆகும், எனக்கு கரண்ட் தொட்டு பார்த்து நான் அனுபவப்படணும். நான் அனுபவம் எல்லாம் பட்டா இருக்கவே மாட்டோம், எந்த அனுபவமே கிடைக்காது அப்புறம். அப்ப லைட்டு இருக்குங்கிறது தெரியறது காரியம். எலக்ட்ரிசிட்டியோட காரியம் லைட் தெரியறது, நமக்கு வெளிச்சம் தெரியும். வெளிச்சம் இருக்கிறதை கொண்டு நாம இந்த இடத்துல கரண்ட் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? எலக்ட்ரிசிட்டி இருக்கு. அந்த மாதிரி காரிய அனுமை, காரியத்தை பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். சுதீயைவ மாயம், காரியானுமேயா சுதீயைவ மாயம். யயா சர்வமிதம் ஜெகத் பிரசூயத்தே, எதனால் இந்த சர்வம் இந்த ஜெகத் சர்வமும் அனைத்து உலகங்களும் வெளிவந்ததோ அதுதான் அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்தி அநாத்ய வித்யா திரிகுணாத்மிகா பரா காரியானுமேயா சுதீயைவ மாயா யயா சர்வமிதம் ஜெகத் பிரசூயத்தே. அழகான ஸ்லோகம். இப்படித்தான்ப்பா மாயை இருக்கு, அதை நீ கண்டுபிடிக்கலாம் முடியாது. அதுக்கு அவ்யக்த நாம்னே பேர் இருக்குது. ஏன்னா வியக்த மாறுது. அவ்யக்த நிதனான் ஏவ தத்ரகா பரிதேவனான்னு கேட்டார் பகவான். அவ்யக்தமா தான் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கு. சிருஷ்டி ஆரம்பிக்கிறச்சே வியக்தமா இருக்கு, திருப்பி மறுபடியும் பழையபடி அவ்யக்தமா இருக்கு. அந்த அதனாலதான் அதுக்கு அவ்யக்த நாம்னி. அது இருக்கிறது எப்பவுமே மறைபொருளாகவே அது இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் சொன்னார். அப்ப அது சத்தா அசத்தா நீ சொல்ல முடியுமா? அது சத்பொருளா உள்பொருளா அல்லது இல் பொருளா, அதை சொல்ல முடியுமா அப்படின்னா இது ரெண்டுமே சொல்ல முடியலையே மாயைக்கு. அது இருக்கா இல்லையா? இப்பதானே சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள். காணல் நீர் எல்லாமே, கிளிஞ்சல் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு முயலின் கோடு மலடிசை, இது எல்லாமே உதாரணங்கள். கைவல்லி நவநீர் இதெல்லாம் நீ போய் நீ ஆராய்ச்சி பண்ணுப்பா, ஒண்ணுமே இருக்காது. அத்தியந்த அசத்துன்னு கூட இருக்கு. முயலின் கோடெல்லாம் அத்தியந்த அசத்து. சோ இது இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்பொருளா இல் பொருளா தெரியாது. அடுத்தது என்ன? பின்னமா அபின்னமா, இது தனித்தனியா இருக்கா இல்ல சேர்ந்து இருக்கா, அதுவே தெரியல. ஒரு இடத்துல பார்த்தா தனித்தனியா இருக்கிறாப்புல இருக்கு, ஒரு இடத்துல பார்த்தா சேர்ந்து இருக்கிறாங்க. மேலேந்து பார்த்தா இப்ப எல்லாத்துலயும் இந்த மேலேந்து ஒரு இது காட்டுறாளே, என்னது அது, என்னமோ ஒரு ஒரு ஏரியல் வியூன்னு வச்சுக்கோங்களேன், பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவோம், ஏரியல் வியூ. இந்த ஏரியல் வியூல காட்டும் போது பெரிய காடு, அப்படி வெறும் ஒன்லி கிரீன் தெரியுது. அப்படி இறங்கிட்டு உள்ள போனா இது வேப்ப மரம், இது புளிய மரம், இது மாமரம், தனித்தனியா தெரியும். அது மொத்தமா தெரிஞ்சதே வெறும் கிரீன் அதுதானா, இல்ல இப்படி தனித்தனியா தெரிஞ்சதே இதுதானா? அது பின்னமா அபின்னமா தெரியாது. இப்ப அப்படி ஒரு நேரம் பார்த்தா இப்படி இருக்கு, ஒரு நேரம் பார்த்தா அப்படி. அமேசான் காடுகள் அப்படின்னு காட்டுறான், அதுக்குள்ள போய் பார்த்தா 1008 ஸ்பீஷீஸ் இருக்கு. வெளியில இருந்து என்ன தெரியுது? ஒரே ஒன்றுதான், ஒரே கிரீன், அவ்வளவுதான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியறது இல்ல. கடலை பாக்குறோம், கடலுக்குள்ள போய் பார்த்தா கடல்ல 1008 விஷயம் இருக்கு, வெறும்ல பார்த்தா கடல், அவ்வளவுதான் தெரியுது. அதனால பின்னமா அபின்னமான்னு நமக்கு தெரியாது, நாட் அண்டர்ஸ்டாண்டபிள், தெரியல. சரி, அங்கம் இருக்கா அங்கம் இல்லையா? இதுக்கு இது ஒன்னா இருக்கா இல்ல தனித்தனியா இருக்கா? இது பார்ட்ஸ் இருக்கா பார்ட்ஸ், அங்கம்னா பார்ட்ஸ் இருக்கா பார்ட்ஸ் கிடையாது. தூரக்கேந்து பார்த்தா ஒரு நெட்டுக்கு ஒரு பனைமரம் தெரியுது, கிட்டக்க போய் பார்த்தா அதுல ட்ரங்க் இருக்கு, அதுல ஓலை இருக்கு, அதுக்குள்ள ஒரு கூடு கூட இருக்கு, அதுக்கப்புறம் அதுல ஏதோ ஒரு பனம் கிழங்கு இருக்கு, என்னென்னமோ இருக்கு அதுல. ஆனா வெளியில பார்த்தா ஒண்ணும் தெரியல. அப்போ அது அங்கம் இருக்குன்னு சொல்லலாமா இல்ல அங்கம் இல்லைன்னு சொல்லலாமா? எப்படி வேணா சொல்லலாம். பார்வை எப்படி இருக்கோ அப்படி சொல்லலாம். என்ன சொல்றார்? மகா அற்புதம், அனிர்வச்சனீயமா, ரொம்ப அற்புதமான இருக்குப்பா அது.
அனிர்வச்சனீய மாயா. சன்னாபிய சன்னாபியுபயாத்மிகானோ பின்னாபிய பின்னாபியுபயாத்மிகானோ சாங்காபியனங்காபியுபயாத்மிகானோ மகாத்புதம் அனிர்வச்சனீய மாயா. எப்படி சொல்றது? சொல்லவே முடியாதுப்பா. இது ஆச்சாரியர் பண்ணியிருக்காரு இந்த ஸ்லோகம். ரொம்ப ரொம்ப சுவாமிஜி நிறைய மாயை பத்தி பேசச்செல்லாம் இந்த ஸ்லோகத்தை கட்டாயம் சொல்லுவார். அதனால நானும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்படித்தான் மாயை இருக்கு. இப்ப மாயை இந்த மாயை யாரோட, இப்படி இருக்கிற மாயை யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா என் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பகவான் சொல்ற. இப்ப நம்ம இதுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வைல்டு லைஃப் சாங்சுரி அந்த மாதிரி எங்கேயான போறோம். அங்க வந்து ஒரு பெரிய லயன் இருக்கு. இந்த லயன் என்ன பண்ணும்? அது பசியோட தான் இருக்கும், எப்பவுமே பசியோட தான் வச்சிருப்பாங்க. அது மட்டும் கட்டி வைக்கல, இல்ல யாராவது ட்ரெயினர் கிட்டக்க இல்லைன்னா நம்ம போனோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மேல பாஞ்சு நம்மள தின்னு போயிடும். அப்ப நம்ம கிட்ட போவோமா? போவே மாட்டோம். அப்ப நம்ம அப்புறம் அந்த ட்ரெயினர் வரான், பயப்படாதீங்க, நான் கை பிடிச்சிட்டு இருக்கேன் இந்த சங்கிலிய, நீங்க இப்படி போகலாம், போங்க, சும்மா பார்த்துட்டே போங்க, வீடியோ எடுங்க, பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க, நான் அது என்ன மீறி ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றான். அவனே இருக்கான் கெச்சலா, ஒண்ணுமே இல்ல அவனுக்கு, உடல்ல சதையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவன் பிடிச்சிட்டு இருக்கிற சங்கிலி அதுக்கு மேல இருக்கு. ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னா, அதை பழக்கி வச்சிருக்கான். அவன் இந்த சங்கிலியை தொட்டுட்டான்னா அதுக்கப்புறம் அது அந்த சைடு போக கூடாது, பழக்கி வச்சிருக்கான், அவ்வளவுதான். அதை நம்பிட்டு நாமளும் வந்து அது பின்னாடி போவோம், வருவோம், போட்டோ எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம், வீடியோ போடுவோம், எல்லாம் பண்ணி முடிச்சிருவோம் நம்ம. அது அவன் கையில பிடிச்சுட்டு இருக்காங்கிற நம்பிக்கை. அதே மாதிரிதான் அவ்வளவு பெரிய மாயைய நான் என் கையில இருக்கப்பா அது. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, நீ என்ன சரணாகதி, யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ ஃபர்ஸ்ட். நீ என்ன புரிஞ்சுக்கோ, அறிவை பெறு, அதுக்கப்புறம் நீ மாயை வந்து உனக்கு அப்புறம் ஒரு விளையாட்டு தான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாயை மாயைங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த மாயையை ஹேண்டில் பண்ற விதமே மாறி போயிடும். மாயை கிட்ட நமக்கு என்ன பயப்படுறதுக்கு இருக்கு? அதுல ஒண்ணும் இல்லையே, சத்தும் இல்ல, சாரமும் இல்ல. மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள். மாயை தான் மறைப்பொருளை மறைக்கிறது நமக்கு. இந்த மறைப்பொருள்னா என்ன? வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த உண்மை பொருள். அந்த உண்மை பொருளை மறைக்கிறது யாருன்னா மாயை தான் நமக்கு மறைக்கிறது. மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். மாயை மறைஞ்சு போயிடுது. ஏன்னா இதை நான் நல்லா புரிஞ்சுட்டேன். இந்த உண்மை பொருளை நான் நல்லா புரிந்து கொண்டேன். உண்மை பொருளையே நான் சதா நோக்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் பூரா நான் அங்க கொடுக்குறேன், போக்கஸ் பூரா நான் அங்க கொடுக்குறேன். இந்த மாயையே நான் கண்டுக்கிறதே கிடையாது. மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். இதை நான் மறைச்சிட்டேன், இதை நான் கண்டுக்கவே இல்லைன்னா அது வெளிப்படுகிறது. அது மட்டுமே எனக்கு ப்ரிடாமினண்டா இருக்கு என்னோட தாட். எப்ப பார்த்தாலும் பிரம்ம நிஷ்டையிலேயே நான் இருக்கேன், பிரம்ம சிந்தனையிலேயே இருக்கேன். நான் எப்ப பாரு இந்த ஸ்லோகங்களையே சதா திங்க் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அப்ப இந்த மாயா உலகம் இருக்கே, அது எனக்கு ஒண்ணுமில்லாததா போயிடுறது. மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு, மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் சொன்னார். அதனால அடுத்தது சொல்றார், மாயை மறைய மறைக்க வல்லார்கள். தூக்கி தள்ளி ஒரு டப்பால போட்டு மூடி சொல்லி ஓரமா தள்ளி விட்டுறியா? அது உனக்கு முடியறதா? உனக்கு அந்த பயிற்சி பண்ணிருக்கியா? நீ நிறைய படிச்சிருக்கியா? சிரவணம் பண்ணியா? நிதித்தியாசனம் பண்ணியா? மனனம் பண்ணியா? அதெல்லாம் பண்ணி இந்த மாயையை நீ தள்ளியே விட்டுவிட்டியா? மறைக்க வல்லார்கட்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே. திருமூலர். உனக்கு உடம்பு உனக்கு பெரிய விஷயம் கிடையாதுப்பா. எண்ணங்களும் இந்த உலக எண்ணங்கள் ஏற்படாது. காயமும் இல்லை கருத்தில்லை தானே. இப்ப மாயைங்கிறது தான் நமக்கு பலவிதமான எண்ணங்களை கொடுத்து விஷயங்களின் மீது ஆசக்தி ஏற்படுத்தி அந்த விஷயத்து மேல போய் விழ வைக்கிறது. இது நான் அட்ராக்டிவா இருக்கேன்னு காட்டி 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 வந்து நம்மளை வீழ்க்கிறது. நான் இது உண்மை அல்ல என்று புரிந்து கொண்டு உண்மையான பொருள் எதுவோ அதிலே நான் கவனம் செலுத்தினேன் என்றால், ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. ஐயமே இல்லை எனக்கு. எது மெய்ப்பொருள் என்பதில் எனக்கு ஐயமே இல்லை. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. நான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்வது அல்ல. நான் நல்ல தீர்மானமான அறிவோடு இருக்கிறேன். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் எனக்கு. எப்போ? இந்த என்னுடைய மாயா, துரத்தியா மாயா, திரிகுணாத்மிகா மாயா, குணமயி மாயா, தைவி மாயா, அது மம மாயா. நீ என்னை சரணாகதி செய்யும் பொழுது அதை நீ கடக்கலாம் அப்படிங்கிறார் பகவான். நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ
மாயையாபஹிருதஜ்ஞானா ஆசுரம் பாவமாஸ்ரிதா. மாயையா, மாயையினால், அவித்யினால், அதையாவது அறியாமையினால், அபஹிருத ஞானாக, ஞானம் அபகரிக்கப்பட்டவர்களாய், ஆசுரம் பாவ அசுரத்தன்மையை, ஆஸ்ரிதாக சார்ந்தவர்களாய், நர அதமாக மனிதர்களுள் கடையர்களாய், துஷ்கிருதினக செய்யத்தகாதவற்றை செய்யும், மூடாக அறிவிலிகள், மாம் என்னை ந பிரபத்யந்தே சரணடைவதில்லை. நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கும். பகவான் தானே உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்க, அப்புறமும் ஏன் சில பேர் தப்பு பண்றாங்க அப்படி பகவான் இங்க விளக்கம் கொடுக்குற. முன்னாடியே சொன்னார், இந்த இதுலயே சொன்னார், 3வது அத்தியாயத்திலேயே சொன்னார், எல்லாம் அவரவர்களுடைய குணங்களின்படி அவரவர்கள் சதுருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹா, எல்லாம் அவரவர்களுடைய குணங்களின்படி காரியங்கள் பண்ணுகிறார். அதை யாரப்பா தடுத்து நிறுத்த முடியும்? எப்ப தடுத்து நிறுத்த முடியும்? அந்த குணங்களின்படி பண்ணக்கூடிய காரியங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவரவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் அப்படின்னு. எப்ப தடுக்கிறது? அது எப்படி தடுக்கிறது அப்படின்னா, தடுக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் கிடையாது. ஆனா அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னா, விருப்பு வெறுப்பில்லாமல் தங்களுடைய கடமைகளை மாத்திரம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப அவர்களுக்கு இந்த குணங்களினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படாது. இந்த விருப்பு வெறுப்புகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படாது. அப்பதான் அவன் கேட்கிறான் 3வது அதிகாரத்துல, அப்புறம் ஏன் மனிதர்கள் தெரிந்தே தவறு செய்கிறார்கள் அப்படின்னா, அதுக்கு காரணம் காமம் குரோதம் அப்படின்னு ஆரம்பிச்சார். இங்கேயும் என்ன சொல்ற, என்ன இப்ப என்ன சரியா நான் சொல்றேனே, இது மாதிரி என்ன சரியா புரிஞ்சுக்கல, மாயையினால இந்த அறிவானது அபகரிக்கப்பட்டு, மாயையினால அபகரிக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? மாயையில மூழ்கி இருக்கிறதுனால உண்மை அறிவை இந்த புத்தியானது மறந்து போயிடும். இந்த மறந்து போற காரணத்தினால என்ன படிச்சாலும் படிச்ச நம்ம ஒரு தடவை படிச்சுட்டா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்னு அர்த்தம் கிடையாது. அதனாலதான் திரும்ப திரும்ப படிக்கணும்னு சொல்லு. நிதித்தியாசனம்ங்கிறத ஏன் சொல்றாரு பகவான் 6வது அத்தியாயத்துல? ஏன் நிதித்தியாசனத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நம்ம ஸ்கூல் மாதிரி படிச்சுட்டு ஒரு பரீட்சை எழுதிட்டா போச்சு, நீங்க பரீட்சையும் கிடையாது, யாரும் டெஸ்ட் பண்ணவே முடியாது. என்ன எந்த அளவுக்கு அறிவு ஆழமாக இருக்கிறது நான் ஸ்டூடெண்டா சொன்னாலொழியே தெரியாது. இந்த விஷயம் எனக்கு இப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலொழியே தெரியாது. எனக்கு புரிஞ்சிருக்கிறது கரெக்ட் தான் கேட்டாலொழிய நாம அவங்களுக்கு அதை பதில் சொல்லவும் முடியாது. உனக்கு என்ன புரிஞ்சிருக்குங்கிறத கேட்கறதுக்கான ஒரு மெத்தடாலஜி கிடையாது. அப்போ என்ன பண்றது? எனக்கு கரெக்டா புரியுற வரைக்கும் நான் படிக்கணும் படித்து கொண்டே இருக்கும். அந்த சந்தேகம்ங்கிறது எனக்கு தீர்ற வரைக்கும். அதனாலதான் இது ரேங்க் கார்டை இன்னொருத்தர் போடுறது கிடையாது, நாமளே தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லு. இப்ப மாயையினுடைய அந்த இதனால, அழகுனால, அந்த ஆடம்பரத்தினால மூழ்கி இருக்கக்கூடிய இந்த மனசு எப்ப பார்த்தாலும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களையே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கு. என்ன உடம்பா நினைச்சுக்கிறது, என்ன உடம்பு மனசு புத்தியோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு இந்த உலகம் உண்மை அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் எதையோ சாதிக்கணும், நான் ஒரு வீட்டை கட்டணும், நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு கார் வாங்கணும், இந்த கார் பத்தல இன்னொரு பெரிய கார் வாங்கணும், அவன் வாங்கின காரை விட நான் பெரிய கார் வாங்கணும், இதுலதான் போய்கொண்டிருக்கிறது மனம். ஆனால் உண்மையான நிலையான அறிவை பற்றிய சிந்தனையானது இருக்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இதுலதான் இருக்கு. என்ன அறியாமையில ஆழ்த்துறது. என்ன அறியாமையில ஆழ்த்தக்கூடிய இந்த மாயையிலிருந்து நான் எப்படி விடுபடுறதுன்னு போன ஸ்லோகத்துலதான் சொன்னேன். நீ என்ன பிடிச்சு கொண்டனா விடுபடலாம். நான் இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ் எல்லாம் சொன்னேன். எது நிலையாக இருக்கிறதோ அதை பிடித்து கொண்டால்தான் நிலையற்ற உலகத்தில் நாம வாழ முடியும். நிலையற்ற உலகத்துல இருக்கிற நிலையற்ற விஷயத்தையே பிடித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நிலையற்ற உலகத்துல நாம அப்படியே போய் கரைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். நம்ம லைஃபோட பர்பஸ் நமக்கு சர்வே ஆகாது. ஒரு பொழுதும் வாழ்வதறியா கருதுவ கோடியும் அல்ல பல அப்படின்னு திருவள்ளுவர். எப்படி வாழணும்னே தெரியாது, ஆனா பேச்சு மட்டும் பிரமாதமா பேசிட்டு உட்கார்ந்துருக்கான்ப்பா. ஏகப்பட்ட எண்ணங்கள், ஏகப்பட்ட பேச்சு, ஏகப்பட்ட திட்டங்கள். ஆனா உண்மை என்ன? எது நீ இருக்க போறியா, நாளைக்கு இருக்க போறியா, இன்னைக்கு நீ இருக்கிறது இன்னைக்கு நிஜமா, நாளைக்கு நீ இருப்பியா, அதே தெரியாது அவனுக்கு. நெருநெல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை பிறங்கிற்று உலகு. இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஆனா இதெல்லாம் நித்தியமா இருக்க போறதுப்பா.
எப்பவும் என்ன யாராவது புகழ்ந்துட்டே இருக்க போறாங்க, அதனால நான் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவேன், எனக்கு பிளக்ஸ் போர்டு வச்சே ஆகணும், வாரத்துக்கு எனக்கு ஒரு பிளக்ஸ் போர்டு வைக்கணும், எப்ப பார்த்தாலும் என் பேர் வந்து பத்திரிகையில வந்துட்டே இருக்கணும், என்னை பத்தி யாராவது அவரே இவரே சொல்லிட்டே இருக்கணும், அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும், தூங்கவே முடியாது என்னால. அதுதான் எனக்கு சாப்பாடு. அப்ப இது மாதிரி இருக்கிற இப்பயே யார் போறாங்க, அவர்களதான் திட்டுறாரு. துஷ்கிருத்தினகா, செய்யத்தகாதவற்றை செய்கிறார்கள். எதெல்லாம் தேவையில்லையோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடுகிறார்கள். ஏன் தேவையில்லைன்னு சொல்றாரு பகவான்? நான் இந்த உலகத்துல புகழடைந்து இருக்கக்கூடாதா? நான் எனக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடாதா? அது பகவானுக்கு பொறுப்பு இல்லையா? அவருக்கு என்ன என் மேல பொறாமையா? இல்லையே. அந்த அந்த அது மாதிரி நாம பிரவൃத்தி பண்றதுனால என்ன ஆகுது? மறுபடியும் மறுபடியும் காரியம் பண்ணுவோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன அதே வேர்ட்ஸ் தான் திருப்பி ரிப்பீட் பண்ணும். அந்த காரியத்தினால ஒரு பலன், அந்த பலனால மறுபடியும் ஒரு செயல், அந்த செயல்னால மறுபடியும் ஒரு பலன். அப்ப இந்த சம்சாரம்ங்கிறது திரும்ப திரும்ப பகவானுக்கு அதுல இஷ்டமே இல்லை. நீ இப்படி சம்சார சாகரத்துல முழுகி முழுகி எழுந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நீ இதுல இருந்து வெளியில வரணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு அறிவை உனக்கு கொடுக்கிறேன். ஆனா இந்த அறிவை எல்லாம் நீ மாயையில் மயங்கி மயங்கி இந்த அறிவை எல்லாம் மறந்துவிட்டு நீ திரும்ப திரும்ப அதிலேயே உழன்று உழன்று செய்யத்தகாதவற்றை செய்து செய்து நீ மூடனாக இருக்கிறாய், கடையனாக இருக்கிறாய், அதமனாக இருக்கிறாய். நர அதமன் எத்தனை வார்த்தை திட்டுறாருன்னு பாருங்க. மூடன்னு திட்டுறார், துஷ்கிருதி அப்படின்னு துஷ்கிருத்தன் அப்படிங்கிறார், துஷ்டர்கள். துஷ்டர்கள்னா என்ன? தான் வாழ்ந்து மேல வரணுங்கிறதுக்காக அடுத்தவனையும் இம்சப்படுத்தியாவது அந்த மேல வரணும்னு பாக்குறான் இல்லையா அவன். அதுக்கப்புறம் என்ன? கடையர்கள். கடையர்கள்னு வள்ளுவர் வந்து இவங்களை பத்தினே ஒரு அதிகாரமே டெடிகேட் பண்ணிருக்கார், கயமை அப்படின்னு. எப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான குணங்கள் கொண்டவர்கள். அந்த கயமை அதிகாரத்தை படிச்சு பார்த்தா நமக்கு நிறைய இப்ப இருக்கிற சொசைட்டில நிறைய இது ஞாபகம். அப்படிலாம் அப்பவே எழுதிவிட்டார் அவர். இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, எப்படியா நீ வந்து பார்த்த அப்படின்னு இருக்கும் நமக்கு. அப்படிதான் இருக்கிறார்கள். சுயநலம் பேய் பிடித்து ஆட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணி கொண்டு தன்னையும் கெடுத்துக்கொண்டு தன்னுடைய வரவையும் வந்த வரவை மறந்து போய் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த கடையர்கள் அப்படின்னு. அப்ப இவர்கள் எல்லாம் மனிதர்களிலேயே மிக மிக கீழே இருக்கக்கூடியவர்கள். இதுல இருந்து எப்படி வெளியில வருது? பகவான் இதை சொல்லிட்ட, இதுல இருந்து எப்படி வெளியில வருது? ஒன்லி ஒன் சொல்யூஷன். என்ன ஒரே ஒரு சொல்யூஷன்னா பகவான் கிட்ட பக்தியை வளர்த்துக்கணும். பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தி அதாவது வேதாந்தம் என்பது வரட்டுத்தனமாக வேதாந்தம் படிப்பது என்பது அல்ல. நாம படிக்கிறோம், வேதாந்தம் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால உருவம் கிடையாது, எல்லாம் நிர்குண பிரம்மனை பத்தி படித்துக் கொண்டிருக்கோம். எதுக்காக சகுண பிரம்மன்? எதுக்காக நீங்க வந்து சிலை வச்சு கும்பிடுறீங்க? எதுக்காக நீங்க அஷ்டோத்திரம் படிக்கிறீங்க? அப்படி எல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா இந்த மனம் பக்குவப்படுவதற்கு நமக்கு இந்த வழிகள் எல்லாம் தேவையா இருக்கிறது என்பதை ஆச்சாரியர்கள் நன்றாக உணர்ந்துதான் அவர் வந்து எவ்வளவு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த கிரந்தங்களுக்கு பாஷ்யம் எழுதுறதுக்கு கொடுத்தாரோ அவ்வளவு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அவர் ஸ்தோத்திரங்கள் எழுதுறதுக்கு கொடுத்திருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு ஸ்தோத்திரங்கள், எவ்வளவு பஞ்சகங்கள், எவ்வளவு அஷ்டகங்கள், எவ்வளவு தசகங்கள், எவ்வளவு சதகங்கள், அத்தனை எதுக்கு எழுதினார் அப்படின்னா மனசு அப்படியே கரைஞ்சு அப்படியே ஓடணும், பக்தியில கரைஞ்சு வெண்ணையா இருப்படணும். ஹையங்கவீன ஹிருதயா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேரு. ஹையங்கவீன ஹிருதயானா அப்போதான் கடைஞ்சு எடுத்த வெண்ணெய் நீங்க கைய வச்சா சைன்னு உள்ள போயிடும், அவ்வளவு சாஃப்டா இருக்குமா. அப்படியான ஹிருதயம் இருக்கா அம்பாளுக்கு. திருசதியில ஒரு நாமம். அதை நாம புரிஞ்சுக்கிட்டா நமக்கும் அந்த மாதிரியான ஒரு ஹிருதயம் வரும் இல்லையா? அந்த இதுக்காக தான் பக்திங்கிறது. பக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் அறிவுபூர்வமான பக்தி இருக்கும். இமோஷனல் பக்தியை நாம சொல்றதே கிடையாது. நீங்க ஆதிசங்கரோட எந்த ஸ்லோகத்தை வேணா எடுத்து பாருங்க. அன்னைக்கு பேசினோமே அந்த மீனாட்சி பஞ்சரத்னம், எவ்வளவு தத்துவார்த்தங்கள், தத்துவம் தான் இருக்கும். அறிவுபூர்வமாகத்தான் அந்த சுவாமியை நம்ம அப்ரோச் பண்றோம். நமக்கு ஒரு பிடிமானம் வேணும் இல்லையா? அதுக்காக நம்ம அந்த உருவத்தை வைத்து அந்த அறிவை சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். அந்த பக்திங்கிறது ரொம்ப 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 முக்கியம். பக்திங்கிறத வளர்க்கறதுக்கான ஒரே இடம் எதுன்னா சத்சங்கம் தான், வேற எங்கேயும் கிடையாது. துஷ்சங்கத்துல போய் பக்தி வளர்க்க முடியுமா? நிச்சயமா வளர்க்க முடியாது. அங்க எப்படி நிர்மோகத்துவம் எப்படி கிடைக்கும் நமக்கு? மோகத்துவம் தான் ஜாஸ்தி ஆயிடும். ஒருத்தர் வந்து உலகியல் தாட்ஸோடயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கும் இருப்பார், அவர் நல்லவராக இருப்பார், நான் இல்லைன்னே சொல்லல. நல்லவங்களா இருப்பாங்க, நிறைய அக்காரியங்கள் பண்றவங்களா இருப்பாங்க. ஆனா ஈஸ்வரனை தெரியாது, இந்த சாஸ்திரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்று தெரியாது, இந்த பவசாகரத்துல மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்பதும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா நல்லவங்களா கூட இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சங்கத்துல நாம போய் சேர்ந்தோம்னு சொன்னா நிர்மோகத்துவம் வருமா? ஆச்சாரியர் என்ன சொல்றார் பககோவிந்தத்துக்கு?
நீ இந்த துஷ்சங்கத்துல வெளியில வந்தா தானே நிர்மோகத்துவம் வருது. மோகம்னா என்ன? மயக்கம். மயக்கம்ங்கிறது எதுல? இந்த உலகம் உண்மைங்கிறதுல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கே, அந்த ஈர்ப்பு தான் மயக்கம், கவர்ச்சி தான் மயக்கம். அந்த கவர்ச்சியிலிருந்து நான் வெளியில வரணும்னா எனக்கு சத்சங்கம். அந்த சத்சங்கம் எப்படிப்பட்ட சத்சங்கமாக இருக்கணும்னா, அறிவுபூர்வமாக இறைவனை புரிந்து கொண்டவர்களுடைய சத்சங்கமாக அது இருக்கணும். சாதாரண சத்சங்கம் இல்ல. இந்த பஜன் பண்றேன், காலையில சாயந்தரம் வரைக்கும் பஜன், அகண்ட நாம பஜன் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அதுவேதான் வாழ்க்கையோட இறுதி அப்படின்னு நினைக்கிறது இல்ல. நாம அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். சின்ன டிஃபரன்ஸ் தான். அதெல்லாம் போறோம் வரும். ஆனா மேஜர் டைம் எதுக்கு கொடுக்குறோம்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு. அதுதான் சத்சங்கம். படிக்கணும், படிச்சு புரிஞ்சுக்கணும், நான் என்ன எம்பவர் பண்ணிக்கணும்னா நாலேஜ் ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. நீங்க இப்ப சொசைட்டில கூட பாருங்க, எதுக்காக எல்லாருக்கும் நிறைய எஜுகேஷன் எல்லாரும் படிக்கணும்னு ஏன் சொல்றோம்? பிகாஸ் நாலேஜ் இஸ் பவர். இங்கேயும் அப்படிதான். இங்கேயும் நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் ஒண்ணுதான் நம்மளை காப்பாத்தும். பகவான் அதைத்தான் சொல்றாரு. இது அடுத்ததுல சொல்ல போறாரு. இது ஒரு ப்ரீலூட் ஆட்டம் சொல்லிட்டார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஆசுரம் பாவம், அசுரர்களை போன்று இவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அசுரன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் கூட மனசு இழகியே இருக்காது. பக்தி தான் மனசை இழக்கணும். அதுதான் இழக்கும். அவர்கள் அசுரர்களை போல் இருக்கிறார்கள். நரர்களில் மிகவும் கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்னை சரணடையவில்லை. முன்னாடியே சொன்னேன், போன பாடல்ல சொன்னேன். சரணடைவது என்றால் என்ன? தெளிந்த அறிவை பெறுவது. என்னை பற்றிய தெளிந்த அறிவை அவர்கள் பெறவில்லை. அதனாலதான் அவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அப்ப என்னை பற்றிய தெளிந்த அறிவை பெற்றவர்கள், பெறாதவர்கள், இப்படி என்னை பக்தி செய்யக்கூடியவர்கள் எத்தனை வகை அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறோம். நம்ம ஸ்லோகத்தோட பொருளை நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கணும். இன்னைக்கு இந்த அளவுல நாம இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்ணணும். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை படிக்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.